சாட்டர்டே ஈவினிங் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி. ஆஃபீஸ் போயிட்டு வந்ததும் ஒரு டீ குடித்தாதான் நமக்கு அடுத்த வேலையே ஓடும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு 5:20 கிட்ட ஹொசூரில் நல்ல மழை, அப்படியே ஒரு மாதிரி கஜ கஜன்னு ஆயிடுச்சு. இங்கே மட்டும்தான் கிளைமேட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். மார்னிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்கும், அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும், அப்புறம் திடீர்னு தூத்தல் போட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி இந்த தடவை சிம்பிளாக தான் போணுச்சு. எப்போதும் என் பையன் வந்து கிருஷ்ணர் ட்ரெஸ் போட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுப்போம். இந்த டைம் அவன் பெரிய பையனாயிட்டானா, அதனால் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சிலை வைக்கிறதுக்கு அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு பசங்கள்லாம் அங்கே விளையாடிட்டுருக்கிறதுனால அவர் கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரெஸ் போட மாட்டேன்ட்டார். பிறந்ததுலேருந்து வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு ஃபோட்டோ எடுத்து வைப்பேன். ஆனால் இப்போ பெரிய பையனாக ஆனதும் அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. கிருஷ்ணர் பாதம் வரைகிறதுக்கு நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி கார்ட்போர்டில் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த ஷேப்பில் வரைஞ்சி எடுத்து கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அதை வந்து வச்சு சாக் பீஸை நினச்சி அதை இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சிங்க அப்படின்னா இன்னொரு பாதம் வரைஞ்சிடலாம். சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவை தண்ணியில் கலந்து அது மேலே நம்ம இது பண்ணிக்கணும், ஷேப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பாதம் அச்சசலாக நம்மளோட பாதம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். நல்லா அழகாக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி மாவில் போடுறதுனால நல்லா காஞ்சதும் பளிச்சுன்னு இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். நம்ம குழந்தைங்க காலில் இந்த மாதிரி செய்யும்போது அவங்களும் சரியாக காட்ட மாட்டாங்க, நம்மளால் அதை கரெக்டாகவும் வைக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.